Hello students, இந்த வீடியோவில் am used to அப்படிங்கிற phrase-ஐ பயன்படுத்தி இங்கிலீஷ் எப்படி பேசுவது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த phrase-ஐ used to அப்படின்னு உச்சரிக்க கூடாது, used to அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஓகே, இந்த phrase-ஐ பயன்படுத்தி நாம ரெண்டு டைப்ல நாம இங்கிலீஷ் பேசுவோம். அதுல இப்போ first type என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. first typeல இந்த am used to அப்படிங்கிற phrase-ஐ நான் பழகிட்டேன் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம் செகண்ட் டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பழகிட்டேன் அப்படின்னா நான் கார் ஓட்ட பழகிட்டேன், நான் தனியாக இருக்க பழகிட்டேன், நான் கம்ப்யூட்டர் பயன்படுத்த பழகிட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா, இதுக்கு நாம் ஆம் யூஸ்ட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். இது ஃபர்ஸ்ட் டைப்பு தான். இதற்கு இப்போ 10 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டைப் என்ன அப்படிங்கிறத இதே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆங்கிலம் பேச பழகிட்டேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பழகிட்டேன், இது எப்படி சொல்கிறது? ஐ எம் யூஸ்ட் டு அப்படின்னு சொல்லணும். ஐ எம் யூஸ்ட் டு அப்படின்னா நான் பழகிட்டேன். என்ன செய்ய? பேச. இப்போது நல்லா கவனிக்கணும், இந்த பேச அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா தமிழில், இது இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷில் பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேச அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஸ்பீக் அப்படின்னா அது வேர்ப். இதோட மீனிங் தமிழில் என்ன? பேசு. அப்போது ஒரு வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கும்போது அது ஜெரண்டாக மாறிடும். அப்போது ஸ்பீக் அப்படிங்கிறத ஜெரண்டில் எப்படி சொல்கிறது? ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லணும். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா பேச. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரைட் அப்படின்னா இது வேர்ப். இப்போ வேர்ப் மீனிங் என்ன தமிழில்? எழுது. அப்போது இந்த ரைட் அப்படிங்கிறத ஜெரண்டில் எப்படி சொல்கிறது? இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போது ரைட்டிங். இதோட மீனிங் என்ன அப்படின்னா தமிழில் எழுத. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டடி அப்படின்னா இது வேர்ப். இதோட தமிழ் மீனிங் என்ன? படி. அப்போது இது ஜெரண்டில் எப்படி சொல்கிறது? ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லணும். அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதோட தமிழ் மீனிங் என்ன? படிக்க. இப்போது நல்லா கவனிக்கணும். இப்போது எல்லா கண்டினியூஸ் டென்சஸ்லையும் இந்த மாதிரி நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். இப்போது கண்டினியூஸ் டென்சஸில் இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம் இல்லையா, அது வேறு மீனிங் தரும். இங்கே ஜெரண்டு வேறு மீனிங் தரும். இந்த ரெண்டு டிஃப்ரென்சஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம சென்டென்சஸ் போகலாம். என்ன பார்த்தோம்? நான் ஆங்கிலம் பேச பழகிட்டேன். ஓகே, ஐ எம் யூஸ்ட் டு அப்படின்னா நான் பழகிட்டேன். என்ன செய்ய? பேச. இப்போ பேச அப்படிங்கிறது என்னதுங்க? ஜெரண்டு. அப்போ எப்படி சொல்கிறது? பேச அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஸ்பீக்கிங். ஐ எம் யூஸ்ட் டு ஸ்பீக்கிங் அப்படின்னா நான் பேச பழகிட்டேன். என்னது? ஆங்கிலம். அப்போ இங்கிலீஷ். ஐ எம் யூஸ்ட் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேச பழகிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் தினமும் சமையல் செய்ய பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பழகிட்டேன், இது எப்படி சொல்றது? ஐ எம் யூஸ்ட் டு. என்ன செய்ய? சமையல் செய்ய. இப்போ சமையல் செய் அப்படின்னா அது வேர்ப். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? குக் அப்படின்னு சொல்லுவோம். இது சமையல் செய்ய அப்படின்னா அது ஜெரண்ட். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். அப்போது குக்கிங். அப்போது ஐ எம் யூஸ்ட் டு குக்கிங் அப்படின்னா நான் சமையல் செய்ய பழகிட்டேன். எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே அல்லது டெய்லி. ஐ எம் யூஸ்ட் டு குக்கிங் எவ்ரிடே. நான் தினமும் சமையல் செய்ய பழகிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் தனியாக இருக்க பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பழகிட்டேன். அப்போது ஐ எம் யூஸ்ட் டு. ஓகே, நெக்ஸ்ட் தமிழில் பாருங்க. அங்கே ஜெரண்ட் அப்படிங்கிறது என்ன வேர்டு? இருக்க அப்படிங்கிற வேர்டு தான் என்னது? ஜெரண்ட். இப்போது இரு அப்படின்னா அது வேர்ப். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லணும். பி அப்படின்னா இரு. அப்போது இருக்க அப்படின்னா அது ஜெரண்ட். அப்போது அந்த பி அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது ஜெரண்டாக மாறிடும். அப்போது பீயிங். அப்போது
ஐ எம் யூஸ் டு பீயிங் அப்படின்னா நான் இருக்க பழகிட்டேன். எப்படி? தனியாக. அப்போ அலோன். ஐ எம் யூஸ் டு பீயிங் அலோன் அப்படின்னா நான் தனியாக இருக்க பழகிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் கார் ஓட்ட பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பழகிட்டேன். ஐ எம் யூஸ் டு. என்ன செய்ய? கார் ஓட்ட. அப்போ கார் ஓட்டு அப்படின்னா டிரைவ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து வேர்ப். இப்போ கார் ஓட்ட அப்படின்னா அது வந்து ஜெரண்ட். அப்போ டிரைவிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் யூஸ் டு டிரைவிங் எ கார் அப்படின்னா நான் கார் ஓட்ட பழகிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் பைக் ஓட்ட பழகிட்டேன். இப்போ பைக் ஓட்டு அப்படின்னா ரைடு அப்படின்னு சொல்லணும். கார் ஓட்டு அப்படின்னா என்ன சொல்லணும்? டிரைவ் அப்படின்னு சொல்லணும். பைக் ஓட்டு அப்படின்னா ரைடு அப்படின்னு சொல்லணும். இப்போ பைக் ஓட்ட அப்படின்னா என்னது? அது வந்து ஜெரண்ட். அப்போ ரைடிங் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ எம் யூஸ் டு ரைடிங் எ பைக் அப்படின்னா என்ன மீனிங்? நான் பைக் ஓட்ட பழகிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் யோகா செய்ய பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பழகிட்டேன். ஐ எம் யூஸ் டு. நெக்ஸ்ட் வந்து தமிழில் பாருங்க, செய்ய அப்படின்னு இருக்கும். அதுதான் என்னது? ஜெரண்ட். அப்போ செய் அப்படின்னா அது வந்து வேர்ப். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? டூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செய்ய அப்படின்னா அது வந்து ஜெரண்ட். அப்போ டூயிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் யூஸ் டு டூயிங் அப்படின்னா நான் செய்ய பழகிட்டேன். என்ன செய்ய? யோகா. அப்போ ஐ எம் யூஸ் டு டூயிங் யோகா அப்படின்னா நான் யோகா செய்ய பழகிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் கம்ப்யூட்டர் பயன்படுத்த பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பழகிட்டேன். அப்போ ஐ எம் யூஸ் டு. நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து ஜெரண்ட் என்ன? பயன்படுத்த அப்படிங்கிறதா என்னது? ஜெரண்ட். அப்போ பயன்படுத்து அப்படின்னா அது வந்து வேர்ப். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பயன்படுத்த அப்படின்னா அது வந்து என்னது? ஜெரண்ட். அப்போ யூசிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் யூஸ் டு யூசிங் அப்படின்னா நான் பயன்படுத்த பழகிட்டேன். என்னது? கம்ப்யூட்டர். அப்போ கம்ப்யூட்டர். ஐ எம் யூஸ் டு யூசிங் ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் பயன்படுத்த பழகிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் பார்க்கலாம் வாங்க. இந்த செகண்ட் டைப்பில் இந்த ஆம் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து என்ன மீனிங்கில் நம்ம தமிழில் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன பார்த்தோம்? நான் பழகிட்டேன் அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைப்பில் நம்ம பார்த்தோம். இதே ஆம் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படிங்கிற மீனிங்லையும் நாம் பயன்படுத்துவோம். இது வந்து செகண்ட் டைப். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு வழக்கமாக ஆகிவிட்டது என்று அர்த்தம். நான் லேட்டாக தூங்க பழகிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. லேட்டாக தூங்குவது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இது வந்து செகண்ட் டைப். இப்போது ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் அதை விட்டுருங்க. இப்போது செகண்ட் டைப்பில் வந்து இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. இது எப்படி சொல்கிறது? ஐ எம் யூஸ் டு. நல்லா கவனிக்கணும். ஐ எம் யூஸ் டு அப்படின்னா நான் பழகிட்டேன் அல்லது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இந்த மாதிரி இரண்டு மீனிங் உண்டு. ஓகே, என்ன பழக்கமாயிடுச்சு? தூங்குவது. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், தூங்க அப்படின்னு இருக்கும். சரிங்களா? தூங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், தூங்குவது அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த இரண்டுமே இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்போது இந்த சென்டென்சஸை கவனிங்க. எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான். நல்லா கவனிங்க. எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான். ஆனால் பாருங்கள், வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், விளையாட அப்படின்னு இருக்கும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், விளையாடுவது அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஆனால் மீனிங் வந்து இரண்டு சென்டென்சஸ்க்குமே ஒரே மீனிங் தான். ஓகே, இப்போது விளையாடு அப்படின்னா அது வந்து வேர்ப். இந்த வேர்பை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். அதே இது விளையாட மற்றும் விளையாடுவது இந்த இரண்டுமே என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஜெரண்ட். நல்லா கவனிக்கணும்.
விளையாட அப்படின்னாலும் ஜெரண்ட் தான், விளையாடுவது அப்படின்னாலும் ஜெரண்ட் தான். இப்போது ப்ளே அப்படின்னா அது வந்து வேர்ப். அப்போது அதை ஜெரண்டில் எப்படி சொல்லணும்? பிளேயிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போது நாம் இந்த சென்டென்ஸுக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போது இங்கே தூங்கு அப்படின்னா அது வந்து வேர்ப். இப்போது இந்த வேர்பை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தூங்க அப்படின்னு இருக்கும். அதே இது செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், தூங்குவது அப்படின்னு இருக்கும். இப்போது தூங்க மற்றும் தூங்குவது இந்த இரண்டுமே என்ன தான்? ஜெரண்ட் தான். அப்போது தூங்க மற்றும் தூங்குவது இதை வந்து ஜெரண்டில் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ ஆம் யூஸ் டு ஸ்லீப்பிங் அப்படின்னா தூங்குவது எனக்கு பழக்கமாகிடுச்சு அப்படிங்கிற மீனிங். எப்போ தூங்குவது பழக்கமாகிடுச்சு? லேட்டாக. அப்போது லேட். ஐ ஆம் யூஸ் டு ஸ்லீப்பிங் லேட் அப்படின்னா என்ன மீனிங்? லேட்டாக தூங்குவது எனக்கு பழக்கமாகிடுச்சு அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தெருவோர கடைகளில் சாப்பிடுவது எனக்கு பழக்கமாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பழக்கமாகிடுச்சு, இது எப்படி சொல்கிறது? ஐ ஆம் யூஸ் டு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து சாப்பிடுவது. இப்போது சாப்பிடு அப்படின்னா அது வந்து வேர்ப். இது எப்படி சொல்கிறது? ஈட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். அப்போது சாப்பிட மற்றும் சாப்பிடுவது இந்த இரண்டையுமே இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். இது என்னது? ஜெரண்ட். அப்போது ஐ ஆம் யூஸ் டு ஈட்டிங் அப்படின்னா என்ன மீனிங்? சாப்பிடுவது எனக்கு பழக்கமாகிடுச்சு அப்படிங்கிற மீனிங். எங்கே? தெருவோர கடைகளில். அப்போது இந்த ஸ்ட்ரீட் ஷாப் அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்ட்ரீட் ஷாப் அப்படின்னா தெருவோர கடைகளில் அப்படிங்கிற மீனிங். ஐ ஆம் யூஸ் டு ஈட்டிங் இந்த ஸ்ட்ரீட் ஷாப் அப்படின்னா தெருவோர கடைகளில் சாப்பிடுவது எனக்கு பழக்கமாகிடுச்சு அப்படிங்கிற மீனிங்.